ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு இப்போ மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சக்தி மிளகாத்தூள் பொடி, காரத்துக்கு தக்கன கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நம்ம விசில் விட்டு இந்த அளவுக்கு உப்பு நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது 1.5 கிலோ மட்டன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 கிலோவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய், கோல்டு வினர் எண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த பழமாக அரைச்சி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இப்போ நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் இந்த சைஸில் 2 பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சக்தி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா மல்லியை அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ என் ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு லாஸ்ட்டாக நம்ம பிரியாணியோட ஆட் பண்ண போகிறோம். கறி வெந்துருச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் ஸ்டைலில் எப்படி மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.